நம்முடைய முதிர்ச்சி முதலில் எப்படி வெளிப்படும்? அது முதலில் நம்ம பேசுற வார்த்தையில தான் வெளிப்படும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது, முதல்ல நமக்கு தென்படுற விஷயம், நம்ம இம்ப்ரெஸ் பண்ற விஷயம், நம்ம காண்பிக்கிற விஷயம், நம்ம பேசுற விஷயம், அது பெஸ்ட். முதல்ல நம்மள இவன் சண்டைக்காரன் தெரிஞ்சிடும், தெரிய வச்சிடக்கூடாது. முதல்ல இவன் பேசுறது இது கொஞ்சம் ஓவரா பேசுறான் அப்படின்னு தெரிய வச்சிடக்கூடாது. முதல்ல நம்ம அஞ்ஞானத்தை தெரிய வச்சிடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லு தொடரும், நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்காக தியாகம் பண்ணாலும். ஆக நம்முடைய பேச்சின் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறது. முதல் காரியம் இன்றைக்கு, let your words reflect your maturity. என்னங்க? let your words reflect your maturity. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய முதிர்ச்சியை ಪ್ರತಿಫಲಿಕಟ್ಟಂ. ನಿನ್ನ ನಮ್ಮ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಪ್ರೌಢತೆಯನ್ನು ಪ್ರತಿಬಿಂಬಿಸಲಿ. ஹல்லேலூயா. என் வார்த்தை தான் முதல்ல முக்கியம். என் வார்த்தை, என்னுடைய பேச்சு, நானும் நீங்களும் எவ்வளவு முதிர்ந்தவர்களாய், எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவர்களாய், எவ்வளவு புத்திசாலித்தனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தையில நான் கோட்டை விட்டுட்டேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நம்முடைய பேசும் விதம் நான் எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவன் என்பதை காண்பிக்கும். நான் பேசுற விஷயம் எவ்வளவு புத்திசாலித்தனமாய் நான் பேசுகிறேன் என்பதை காண்பிக்கும். சில சமயத்துல உடனே ஒருத்தர் பேசுனாங்கன்னா உடனே அதை முழுசா புரிஞ்சுக்க மாட்டோம், முழுசா சொல்லவும் விட மாட்டோம். உடனே அவங்க நியாயமா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா நம்ம ஒன்று நினைச்சு வச்சுட்டு இருப்போம் ஒருத்தரை பத்தி. இது கணவன் மனைவிக்குள்ள நிறைய நடக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நீ பண்ணது தப்பு தாண்டான்னு நினைச்சிட்டு இருப்போம். அவங்க ஏதாவது அவங்க நியாயத்தை ரெண்டு பக்கத்துல இருந்து சொல்ல வந்து அதை முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பேசிடுவோம். நான் பேசிடுவேன், என்ன தாழ்த்திக்கிறேன், நான் பேசிடுவேன். யாரா எதனா சொல்ல வந்தாங்கன்னா உடனே நீ நிறுத்து, நான் சொல்றத கேளு, நீ நிறுத்து, உன் பக்கத்து நியாயத்தையே தான் பேசுவா. என்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது, இருக்கிறோமா, நடந்துக்கிறோம் தானே. அப்போ அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், let your words reflect your maturity. அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, 1:19. யாக்கோபு 1:19ல 3 விஷயத்தை சொல்றாரு. அதுல இன்னைக்கு ஒரு விஷயத்தை இங்க நம்ம எடுத்துக்கலாம். 1:19, யாக்கோபு 1:19. ஆகையால் பிரியமானவர்களே, பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், அடுத்தது நீங்க சொல்லுங்களேன், பேசுகிறதற்கு, ஆமா பேசுகிறதுக்கு அர்ஜென்டாயும் இல்ல, பேசுகிறதுக்கு ஆத்திரமாயும் இல்ல, பேசுகிறதற்கு கோபமாயும் அல்ல, பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்க. கொஞ்சம் நியாயத்தை கேட்கலாம். சொல்லமா, ஸ்லோ டு ஸ்பீக். அது போட்டிருக்கமா, சப்பாயிண்ட் போட்டிருக்கா, ஸ்லோ டு ஸ்பீக். என்னங்க அப்படிதான் வசனா தான் சொல்லுது, ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லுது, ஸ்லோ டு ஸ்பீக். பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கலாம். let your words reflect your maturity level. measure your maturity level. உங்களுடைய முதிர்ச்சியை, என்னுடைய முதிர்ச்சியை நான் அளவிட்டு பேசணும். எப்படி நான் அளவோடு பேசுறேன் என்பது அவசியம். எவ்வளவு பொறுமையா பேசுறேன் என்பது அவசியம். எவ்வளவு ஞானமா பேசுறேன் என்பது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில ஏன் எப்படி பேசுறேன், இது ரொம்ப அவசியம். இது இல்லாம ஒரு தேவ பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகள் சரி ஒரு பக்கம் வைங்க, இது இல்லாம ஒரு குடும்பத்துல நான் ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு பிள்ளையாய், ஒரு பெற்றோராய் நான் இருப்பேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிக்கடி என் மேல வைக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், ரிசானு டாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டாடி. அவருக்கு கோபம் வரும், அவர் பண்றது தப்புன்றது அவருக்கு தெரியாது, ஆனா அவர் பேச்ச நம்ம கேட்கணும். சம்டைம்ஸ் நாமும் தப்பு பண்றோம். அவர் கேட்ப, டாடி கொஞ்சம் சொல்றது கேளுங்க டாடி, மம்மி, இதே ஆக்ஷன் வருது, டாடி மம்மி கொஞ்சம் கேளுங்க.
ஐயோ கொஞ்சம் கேளுங்க. என்னை பார்த்து சொல்லு டாடி, ஸ்லோ டு ஸ்பீக்னு சொல்லு. என்னங்க, ரிஃப்ளெக்ட், லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி லெவல். சொல்லமா, மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. நாம் மெஷர் பண்ணணும் எவ்வளோ முதிர்ச்சியாக நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோன்றதை மெஷர். நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைங்க தான், நம்ம நினைக்கிறோம் 8ஆம் கிளாஸ் தான், 1ஆம் கிளாஸ் தான் சொல்லி. ஆனால் அதுங்க நம்மளை எந்த லெவலுக்கு நினைக்கிறது நம்மளுக்கு தெரியாது. சில டைமில் ஒன்றும் தெரியாது இதுங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, இதுங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியுமா, இதுங்களுக்கு நமக்கு என்ன தெரியும், அவங்க மனசில் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ இவரும் சின்னவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம தலைமையில் அடிச்சுக்கணும், கொஞ்ச நேரம் விட்டு பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் சரி மகன், சாரி மகன், அப்படி கேட்டுதான் நம்ம போறோம். பாஸ்டர் பிரசனம் பண்றாரு, இவர் தப்பே பண்ண மாட்டார், நீங்க வந்து நிற்க முடியுமா? எல்லாருமே பண்றோம். ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லமா, மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. இவ்வளோ அழகா சொல்றாரு. பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க. 3 விஷயத்தை சொல்றாரு, அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு நாள் நம்ம தியானம் பண்ணலாம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்க. லேட்டா இருங்க. இதுவும் அடங்குது பாருங்க. கோபத்தினால தானே உடனே வார்த்தையை விடுறோம். கோபிக்கிறதற்கு தாமதமா இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பேசுங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஸ்லோ டு ஸ்பீக். அப்ப நம்ம ஒரு நிமிஷத்துல என்ன இவ்வளோ சீப்பா நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு நமக்கே தோணும் தானே சில சமயத்துல. என்ன இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டோமே, எங்க போச்சு நம்ம புத்தி? யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி பரிசுத்தவான்கள் மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம யோசிக்கிறோமா? ஏன் அப்புறம் உட்காந்து யோசிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் நேரம் விட்டு பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டோமோ. கவனிக்கிறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லமா, ஸ்லோ டு ஸ்பீக். இரண்டாவதாக அதே காரியத்தை